ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமாற வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைன் அப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, துலாம் இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அதிசாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? அதிசாரம்னா ஏன் ரொம்ப முக்கியத்துவம், அதை பத்தி சொல்லுங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு ரெண்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கிரகங்களுடைய முன்னோக்கி நகர்வு, கிரகங்களுடைய பின்னோக்கி நகர்வு. முன்னோக்கி நகர்வு அதிசாரம் சொல்றாங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னோக்கி நகர்வு அப்படின்னா அங்க பிளான் போர்ஷன்ல ஏதாவது முன்னாடி நகருதா இல்ல பின்னாடி நகருதானா? இல்ல. அப்ப கிரகங்கள் எப்பவுமே அதனுடைய பாதையில போயிட்டே இருப்பாங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி போன மாதிரி பின்னாடி போன மாதிரி தெரியுது. உதாரணமாக நம்ம ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் அப்படின்னம்னா, பேருந்துல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம பேருந்து மூவார மாதிரி இருக்கும், ஆனா போகாது. அது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஆமா, அது போல இது வந்து இருக்கும். அதுதான் இந்த அதிசார வக்ரம். பின்னோக்கி நகர்வு போல இருப்பது வக்ரமும், முன்னோக்கி நகர்வு போல இருப்பது அதிசாரமும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப பலன் இருக்குங்களா ஐயா? என்னங்க பலன் நம்ம எப்படி இருக்கு? அதான் இதுல எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது. குறிப்பாக இந்த நகர்வு போல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்போ பூமிக்கு ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட இடத்துல இருக்கு. அதான் விஷயம். பூமிக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குருவுக்கு நம்ம பலன் பார்க்கல, நம்ம சூரியனுக்கு பலன் பார்க்கல, நம்ம செவ்வாய்க்கான பலனை பார்க்கல, பூமிக்கான பலனை தானே பார்க்கணும். பூமிக்கும் குரு கிரகத்திற்கும் உண்டான தொடர்பு, அதனுடைய கதிர்வீச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறிப்பாக குருஸ்தலம் அப்படின்னு நிறைய தலங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான குருஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான். அங்க திருச்செந்தூர் முருகனே குரு. திருச்செந்தூர்ல நவக்கிரகங்கள் கிடையாது, நீங்க வந்து கோள்கள் கிடையாது, சனீஸ்வர பகவான் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அது அத்தனையுமே முருகராக இருக்காரு. முருகனே குருவாக இருக்கக்கூடிய இடம். முருகர் கையில பூ வச்சிருப்பாரு, ருத்ராஜமாலை ஜபமாலை வச்சிருப்பாரு. அப்போ ஜப குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பிளானட்டுக்கு ஒப்பான, குருவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ அங்க போகும்பொழுது குருவோட அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த அந்த இடத்துல குரு கிரகத்திற்கான அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து நிறைய வருது அப்படின்னு அர்த்தம். அதை பொறுத்து தான் நம்ம குச்சனூரா அங்க சனீஸ்வரர்களுக்கானது. இது மாதிரி அங்கங்க நம்ம முன்னோர்கள் அந்த திருத்தலத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அது கிடைக்கும். அது போல பூமிக்கு குரு கிரகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு கால அளவுங்கிறது தற்போது கொஞ்சம் அதிகமாகவும் சில சில மாறுபாட்டோடு இருக்கும். அப்போ அதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. ஓ, குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம், நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு, நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பழகக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதகம் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவகிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டியே பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை,
அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு ரெண்டு பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றாரு. சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் அவனை மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதுவரை எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு தயார் பண்ணி உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாத்தியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நம்ம என்ன வீணா பொண்ணு சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லி தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடைக்கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டாங்க, கோயில் வாசல் இருப்பாங்க, கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவாங்க. இது குருவோடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கிறனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துடாதா, ஜாதகம் தூக்குறதே கையில, அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க. அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. ஏன்னா நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. அதுதான். ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்கயா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி, துலாராசி விரிவா பார்ப்போம். என்றும் ஒரு மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள். துளாராசிக்கு 10ல குரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 10ல் குரு வந்தால் பதவி குரு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, குரு பொதுவாக குரு இருந்த இடம் பால் அப்படின்னே ஒரு பழமொழி இருக்கு. குரு வந்து எந்த பிளேஸ்ல போய் தனித்த குருவாக இருக்கிறாரோ, சோலவா எங்க இருந்தாலும் அந்த இடத்த கொஞ்சம் பால் படுத்துறாரு அப்படிங்கிறது பழமொழி, சித்தர்கள் வாக்கு. அப்போ இந்த குரு 10ல் போகும்போது பதவி பறி போகும்னு சொல்றாங்க. ஆனா எப்படி பறி போகும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கவர் நமக்கு வந்து ஒரு எம்பி ஆகலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் ஆகலாம். அதே போல ஒரு யூனிட்ல, ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்க ஒரு இன்னும் கொஞ்சம் மேல ஜாஸ்தியான ஒரு ப்ரொமோஷன் வாங்கலாம், ஏரியா மேனேஜர். ஆமா, இன்னும். அப்போ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு நீங்க வேலையாக இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டம். அதே போல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையில உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, கொஞ்சம் ஏதோ நல்லா இல்லைன்னு தோணுது, நிறைய கம்பெனிகள் ஆஃபர் வரக்கூடிய காலகட்டம், வேலையில மாற்றம் நடக்கக்கூடிய அற்புத காலகட்டம். வேலை மாறணும், வேலை எப்படியாச்சும் மாறி வேற பக்கம் போகணும்னு நினைச்சக்கூடிய துளாராசி என்பவர்களுக்குலாம் ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட். அழகா வேலை மாத்தி போலாம். 48 நாள்ல நமக்கு அற்புதமான காலகட்டம் இருக்கு. இந்த 48 நாள் ரெசியூம் போடணும், அப்ளை பண்ணணும், நம்ம அதுக்கான முயற்சிகள் பண்ணணும். முயற்சிகளா செய்ய சித்தியாகி வரும். வேலை மாறணும் அப்படின்னு நினைப்பது மட்டும் இல்லாம அதற்கான முயற்சிகளும் செய்ய குரு அனுகூலம் பண்ணுவார். எப்பவுமே முயற்சி பண்றவங்களுக்கு நமக்கு அனுகூலம் பண்ணுவார். நம்ம என்ன உழைப்போ அந்த உழைப்புக்கு மீறிய ஊதியத்தையே குரு கொடுப்பார். உழைக்கவே இல்லைன்னா ஊதியம் கொஞ்சம் குறைவு தான். அதே போல வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் மட்டும் இல்லாம வேலையில் இருந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு பிசினஸ் பண்ணிடலாம், நம்ம வேலையிலேயே இத்தனை வருஷம் ஆகி போச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, தொழில் பண்ணாதான் முன்னேற முடியும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே தொழில் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், வீடுகள், வண்டி வாகன அமைப்பு சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த 10ல் குரு. தனவரவு வரக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு, எதனாச்சும் வெளியே ஒரு பேமெண்ட், அது அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது வரும். பேங்கிங் லோன்லாம் வரக்கூடிய அற்புத காலகட்டம். இந்த நம்ம வந்து வேலையில இருந்துட்டு நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டு பென்ஷனுக்கு இந்த பிஎஃப் பணத்தெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இப்போ
கதவை தட்டு வந்து கொடுத்துட்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான டைம் பீரியட் இந்த டைம். அது மட்டும் இல்லாம துலா ராசிக்கு வரக்கூடிய இந்த 10ல் குரு அப்படிங்கிறது திருமணம் உள்ளிட்ட சோமங்கள விரயங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புத டைமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து விரயத்துக்கான ஒரு டைம் தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில செலவு வரும், அப்போ சோமங்கள விரயமாக வரும். திருமணங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரியங்கள் கைகூடி வரும். வீடு வண்டி வாகன அமைப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அற்புத காலகட்டமாக துலா இருக்கு. சிறப்புங்க ஐயா. இப்ப அதிசார குரு பயிற்சி எந்த நேரத்துல வருது, எப்போ ஆரம்பிக்க? அதிசார குரு பயிற்சி 18/10/2025 7:47 PM இரவுல அவர் வந்து நமக்கு அதிசார குரு பயிற்சியானது நடக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்துல உச்ச குருவாக வர இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆமா ஆமா பர்ஃபெக்டா அப்படி ஜம்முன்னு வர்றாரு, ராஜா மாதிரி வர்றாரு. அதுக்கப்புறமா 5/12/2025 வெள்ளிக்கிழமை 5:25 PM பிற்பகல்ல திருப்பி வக்கர நிலையில திருப்பி மிதுனத்துக்கே போகக்கூடிய அமைப்புகளை இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கு. வேலை மாற்றம் இந்த நேரத்துல பண்ணலாம். ஓகே, அதாவது வேலை மாற்றத்துக்கு அருமான டைம் 10ல் கூறும்போது கரெக்டாக வேலை மாற்றம் நடக்கும். வேலை மாற்றத்தோட சேர்ந்து இவங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் இருக்கு. என்னன்னா வாயு சம்பந்த தொந்தரவுகள், வயிறு சார தொந்தரவுகள், பாதம் சார தொந்தரவுகள், குதிங்கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள் அக்ரணிகளுக்கு வந்து துன்பங்கள் வரக்கூடிய காலகட்டம். விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் தனம் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்ல பலனை தரும். ஜாஸ்தி முதலீடு பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அளவறிஞ்சு போடுறது விவசாயத்துல ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 48 நாளுக்குள்ளே வேலை மாறணுமா அப்படின்னு பல டவுட் வரும். 40 நாளுக்கு எப்படி டக்குனு வேலை மாறுறது, பேப்பர் போட்டாலும் 3 மாசம்ங்கிறாங்க. அப்போ வேலை மாற்றத்திற்கு சிந்தனை வரக்கூடிய அற்புதமான ஒரு டைம். இப்ப நீங்க வந்து அடுத்த வேலையை சர்ச் பண்ணும்போது நல்ல கம்பெனிஸ் வரக்கூடிய டைம், நல்ல ஆஃபர்ஸ் வரக்கூடிய டைம். இந்த டைம் ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது, அது போல சிந்தனை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அற்புதமான டைம் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இடம் விற்பனை, ரொம்ப நாளா இடம் இழுப்பறியா கிடக்கு, வித்துட்டா பரவாயில்ல கடன் அடைச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, நகைக்கடன் அப்படியே இருக்கு, ஏதோ ஒரு பணம் வந்துட்டா நகை கடையை மீட்டு வந்து வீட்டுக்கார மட்டும் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல கலவன்மார்கள், அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகள் துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழில் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதமான ஒரு டைம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து கடன் அடையக்கூடிய அந்த காலகட்டமைப்புகள் இனி அடுத்து வரக்கூடிய 48 நாள்ல இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்து வர மிகப்பெரிய ஏற்றமான பலன்கள் துளாராசிக்காரர்கள் கட்டாயம் அனுபவிப்பாங்க. சிறப்புங்க ஐயா. பொதுவா சொல்றது என்னன்னா துளாராசிக்கு குரு நல்லதே செய்ய மாட்டாரு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அது உண்மையா? அது சுக்கரனோட ராசி அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. இப்ப பொதுவாகவே அந்தந்த வீட்டுக்காரங்க இல்லையா, ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் ஆமா இவர் அசங்காளி அவர் தேவகுரு, ஆமா கொஞ்சம் சண்டை, அதனால நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. பொதுவாக இந்த குருங்கிறது நவகிரகங்கள் அனைவருக்கும் மேலான ஒரு கிரகம். இவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. இவரு தான் முதலே சொன்னேன், குருவுக்கு குரு இஸ் ஈக்குவல் டு முருகர். அப்ப முருகர் வந்து சூரனுக்கே நல்லது பண்ணுவார், அப்ப சுக்கரனுக்கு நல்லது பண்ண மாட்டாரா? அப்ப பண்ணுவாரு. அப்போ 50% ஒரு 50% பலனாச்சும் கட்டாயம் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் அந்த குருவை ஆராதனை செய்ய, அந்த குருவை வந்து வழிபாடு செய்ய இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் வரும் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஒழிய போது 100% பகை அப்படிங்க நம்ம அதை வந்து பாவனை பண்ணக்கூடாது. சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் திருமணத்துல போய் முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த டைம்ல நம்ம வந்து இந்த 10ல் வரக்கூடிய குரு அப்படிங்கிறது அதற்கான ஒரு அப்கிரேட் கொடுக்குங்க. லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மேரேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, காதல்னால டபார்னு அடுத்து கல்யாணத்துக்கு போகாது. அதுக்கு முன்னாடி பல டிராமாஸ் இருக்கு. வீட்டுல சொல்லணும், இவங்க வீட்டுல ஓகே பண்ணணும், அவங்க வீட்டுல ஓகே பண்ணணும், அது சண்டை சச்சரவுகள் வரும், அதுக்குள்ள இவங்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய டைம்ல இந்த ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியட் 48 நாள் நடக்கக்கூடிய ஒரு டைம் துளாராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து இப்போ அந்த வீட்டுல சொல்றது அல்லது இவங்க திருமணத்திற்கான முயற்சிகளை எடுப்பது, அந்த மேரேஜ் சார்ந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இவங்க அந்த மூவ் பண்றது எல்லாமே இது அற்புதமான டைம். அப்படி செய்து வர திருமணத்திற்கான வழிகள் அடுத்து 2026 பிறக்கும். 26 ஒரு 5ஆம் மாசம் மே மாசத்துக்கு மேல நம்ம அடுத்ததா பர்மனண்டா குரு வந்து 10ல் வரும் பொழுதும், அது 11ல் குரு வரும் பொழுதும் 2026 27 இந்த டைம்ல எல்லாமே இவங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்ட அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகக்கூடிய அமைப்புகள். காதல்ல ஒரு அபிவிருத்தி வரக்கூடிய டைம், அதாவது ஒரு அப்கிரேட் கிடைக்கும், ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். இவரை கல்யாணம் பண்ணலாம் வேணாமங்கிறத ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டைம் 40. அற்புதம் ஐயா. அதே மாதிரி திருமணம் நம்மளால ஆகவே இல்லை, பொண்ணே கிடைக்கல, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதுவும் அவங்க சரியா அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சோமங்கள விரயங்கள் இருக்கு. அப்போ திருமணம் ஃபைனலைஸ் ஆகிறது, நிச்சயதார்த்தம் பண்றது, நம்ம திருமணங்கள் முடிக்கிறது, மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும்போது அலைன்ஸ் செட் ஆகி வரது உள்ளிட்ட பல்வேறு துளாராசிக்காரர்களுக்கு அருமையான திருமண வைபவங்கள் இந்த காலகட்டங்கள் நடக்கும். பயப்பட தேவையில்லை. இவங்களுக்கு வந்து வழிபாடாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி,
அதாவது இவங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு உண்டான மனம் எண்ணம் எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அங்க போய் ராமானுஜர் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை தரும். ராமானுஜர் அங்க இதுல போயிட்டு வழிபாடு கண்ணமுடி உட்காந்து வழிபாடு செய்தால் போதும். ஸ்ரீரங்கம் வரைக்கும் போக முடியாது, ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. பக்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதுவும் என்னால முடியாது, நாங்க வீட்டுல இருக்கேங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, நான் இங்கேதான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பசங்களுக்காக, உங்க குழந்தைகளுக்காக, உங்களுக்காக வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து இந்த 48 நாள் தொடர்ந்து விளக்கேற்றி வர ஒரு விரதம் மாதிரி ஒரு 48 நாள் தொடர்ந்து காலையில விளக்கேற்றி வரவே நல்ல பலன்கள் வரும். காரணம் மனதில் நினைத்த ஆசைகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை குரு பகவான் நல்கக்கூடிய ஒரு அற்புத டைம் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு வழிபாடு பண்ணிக்கணும். அந்த டைம்ல ஒரு மனசை நம்ம நினைக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு ஒரு காது இருக்கு. பிரபஞ்சம் வந்து நாம் நினைப்பதை உள்வாங்கி நமக்கு திருப்பி தரக்கூடியது. நீங்க பொதுவா நீங்க இப்ப கல்லூரியெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, நிறைய பேர் வீடியோ பாக்குறவங்களும் அந்த கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பார்த்திருப்பாங்க, பள்ளி வாழ்க்கையும் பார்த்திருப்பீங்க, உங்க ஞாபகம் இருக்கும். நீங்க போய் உட்கார்ந்துருக்க ஃபர்ஸ்ட் டேல உட்கார ஒரு பெஞ்ச்ல உங்களை பக்கத்துல இருக்கவனும் உங்க மன ஒத்து தான் இருப்பான், நீங்க சைடு லெஃப்ட்ல இருக்கவனும் மன ஒத்து தான் இருப்பான். எல்லாம் ஒரே கூட்டமா தான் இருக்கு. ஒரு நட்போட்டாரன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குழுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாரும் ஒரே ஒரு சிமிலர் கேரக்டர்ல எல்லாம் ஒத்து போவாங்க. எல்லாரும் ஒன்னும் ஒரு பைக் ரேசரா இருப்பான், இல்லை எல்லாரும் ஒன்னும் ஒரு சினிமா பைத்தியமா இருப்பான், இல்ல ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிச்சது ஒரு உணவு பிரியரா இருப்பான். எல்லாரும் ஒன்னா போய் அடிக்கடி கெட் டுகெதர் பண்ணி ஒரு உணவு சாப்பிட்றவனா இருப்பான். ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த 5 பேருக்கும் ஒரு லிங்க போடும், ஒரு முடிச்ச போடும். அப்படிதான் பிரபஞ்சம் வந்து சேர்க்கும். நீங்க எதை நினைச்சு போறீங்களோ அது மாதிரி ஆளை உங்களுக்கு சேர்த்து. நீங்க பஸ்ல உட்காரும் போதே கூடாக்காரம் உங்களுடைய சிமிலரான பிரச்சனை பேசுறவனா இருப்பான். நிறைய பேர் ட்ரெயின் ஃப்ரெண்ட் ஆனவங்க பல பேர் இருப்பான். ட்ரெயின்ல போய் உட்காருவான், கூட உட்காந்துருவங்க இவனை சம ஒரு மைண்ட் செட்லயே இருப்பான். அப்படியே பேசி ஈஸி, ஐயோ எனக்கு அப்படிதாங்க இருக்குது, ஒரே மனம் கச்சம் பிரச்சனை, ஒரு நட்பாயிட்டு கீழே இறங்குவாங்க. அப்போ இது மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒரு காது இருக்கு. நாம வந்து நினைக்கணும், நம்ம என்ன ஆகணுமோ, நம்ம என்னவாக வளர்ச்சி அடையணுமோ, நமக்கு என்ன வாழ்க்கையில் வேண்டுமோ அதை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் அந்த 48 நாள் துளாராசி. சிறப்புங்க ஐயா. கடந்த ஆண்டுலாம் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்து வாழ்க்கை தலையெல்லாம் மாறிடுச்சு, இப்படிலாம் மாறும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல இந்த குரு பகவானோட டிரான்சிட் படி, அதாவது நல்ல புத்தி, நல்ல தெளிவான பார்வை, நேர்கொண்ட பார்வையில எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? துலாத்துல இப்போ குரு வரது மட்டும் இல்லாம இந்த டைமுக்கு நம்ம இந்த பொசிஷன்ஸுக்கும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்கிரேட் வர டைம். அப்போ லாஸாக இருந்தாலும் சரி, அந்த லாஸை வந்து அதுல மனம் வருத்திட்டு அதுல ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம், அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய காலகட்டம். அதே போல பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த சுமைகள் இருந்தும் மீண்டு வருவதற்கான ஒரு மனோத்தின்மையும் வரும், அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய காலகட்டம். தொழில் ரொம்ப நாளா ஓடலைன்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடிய பல்வேறு துளாராசிக்காரர்கள் ஏன் ஓடல அப்படின்னு திங்க் பண்ண. ஏன்னா ஓடாததுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும். எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். திடீர்னு நமக்கு பக்கத்துல ஒருத்தர் கடை போட்டிருக்கலாம், இல்ல நம்முடைய மார்க்கெட்ல நம்மளை போலவே இன்னொரு கடை உருவாகி இருக்கலாம், நம்முடைய பொருளுக்கு வேறு விலைகள்ல வித்துட்டு இருக்கலாம். அப்போ அது என்ன அப்படின்னு ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய, அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய டைம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர்கள் சுய பரிசோதனை செய்து கூடக்கூடிய அற்புத காலகட்டம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே நடக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், கட்டாயம் கிடைக்கும். நம்ம ஒரு எப்படி இந்த பாம்புலாம் தோல் உளிக்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் நமக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரும் போது தோல்லாம் இதாகும். அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அற்புத காலகட்டம். ஒரு இலையுதிர் காலம் போல இப்போ வந்து ஏதோ பண்ணி அடுத்துக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸா ஆகக்கூடிய டைம் நம்ம அக்டோபர் 18க்கு மேலேயே குரு பகவான் வந்து பர்ஃபெக்டா கொடுத்துருவாரு. அது கட்டாயம் மனசு நடக்கும். சரி, இப்போ படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாடு போறதுல இந்த கட்டத்துல பாசிபிளா? ஓகே, வெளிநாடு அமைப்புகள் கட்டாயம் இந்த காலகட்டங்கள் கைகூடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு முன்னேற்ற முடிவுகள் வரும். அதே போல இந்த நம்ம என்ட்ரன்ஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் வரும். வேலை சார்ந்த உத்தியோகம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், அது அரசு தேர்வாக இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அதை எழுதக்கூடியவர்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம், கோல்டன் டைம் பீரியடு. குறிப்பாக துலாத்துல சுக்கிரன் வந்து இந்த சுக்கிரன் குருவுக்கான ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் பல வீடியோக்கள் நீங்க பார்க்கும்போது அதுக்கு நல்ல பலனை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம தான் கொஞ்சம் நல்ல பலன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆனா கட்டாயம் நல்ல பலன் நடக்கும், பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி விவசாயிகளுக்கு எப்படிங்க இருக்கும்? அதை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசி விவசாயம் யாராச்சும் மெயினா நீங்க வந்து விவசாயம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிக முதலீடு வந்து கட்டாயம் வேண்டாம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து விலை இல்லாமல் போகலாம், இல்ல அதீத மழை காரணமாக பயிர் சேதமாக வாய்ப்பு இருக்கு. நீங்க உதாரணத்திற்கு இப்ப நீங்க வந்து ஒரு சோளம் போடுறீங்க அப்படின்னா நிறைய மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா சோளம்லாம் உங்களுக்கு எல்லாமே சாஞ்சு போயிடும். அதே போல பாத்தீங்கன்னா நெல் போடுறீங்க அப்படின்னாலும் அதற்கு மழை அளவு அப்படிங்கிறதும் கொஞ்சம் சரியான அளவுல இருக்கணும். கரெக்டான நேரங்கள்ல மழை பெய்வது தான்
உங்களுக்கு வந்து அந்த நெல்லினுடைய பருவத்துல உங்களுக்கு மகசூல் வருவதை கொடுக்கும். அப்ப விவசாயத்துல ஏதோ ஒரு காரணத்தினாக அந்த நீங்க முட்டுக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முதலீடு அப்படிங்கிறது, அந்த முதலீடை எடுக்க முடியாத சூழல் கூட வந்துடும் பல நேரங்கள்ல. ஆகையால அடுத்த 48 நாள் கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்ம் பயிர்கள், அதாவது ஒரு 3 மாத பயிர்கள் 2 மாத பயிர்கள் நெல்லுலாம் ஒரு 3 மாசம் 90 நாள் நாத்தாங்களோட சேர்த்து இப்ப இது மாதிரியான பயிர்கள் இருக்கும் பொழுது ஹைபிரிட்ஸ் இருக்கு, 120 டேஸ் இருக்கு நெல்லுல. அப்ப ஆக மொத்தம் ஒரு 90 நாள், ஒரு 90 நாள்ல 3 மாத ஷார்ட் டேர்ம் பயிர், அதாவது குறுகிய கால பயிர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் துளாராசி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒண்ணு சனப்ப கிணப்ப ஏதோ ஒன்று போட்டு இடத்த உழுது விட்டு சனப்பை போட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். இல்லையா லெவலா ஒரு கம்மியான முடிஞ்சது ஒரு முட்டுக்குழி போட்டுட்டு நம்ம விவசாயம் செஞ்சு வர தப்பிச்சுக்குவோம். சென மாடு வாங்குறது, பெரிய லெவல்ல ஒரு மாடு வாங்குறது, இந்த HF மாதிரி பெரிய மாடு ஒரு மாடு 1.5 2 லட்சம் வாங்குறது பெரிய உபத்திரத்தை கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். சிறப்பு சிறப்புங்க. வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சேமிப்புக்கான ஒரு ஐடியா வர டைம், சேமிச்சு வைக்கணும் மாட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்த விஷயங்கள்ல பணம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். அப்போ பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். அதே போல சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுவது, சிறு சேமி போடுவது மாதிரியான எண்ணங்கள் வரும். பேச நம்மளும் ஒரு தினமும் ஒரு கூடையை பண்ணோம்னா அதில் 200 பணம் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒன்று ஒரு மிஷின் வாங்கி போட்டு ஒரு நம்ம ஒரு ஜாக்கெட் தினமும் ஜாக்கெட் தைப்போம், இல்லைன்னா ஒரு துணி அடிச்சு விற்போம். இது மாதிரி ஏதோ ஒன்று வந்து ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு அற்புத டைம். அதே வீட்டிலிருந்தே வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு இல்லத்தரசிகளுக்கு வருவாய் சார்ந்த அமைப்புகள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சேமிப்புகள் துளாராசி இல்லத்தரசிகள் நீங்க வந்து சேமிப்புல கொஞ்சம் கான்சியஸ் பண்றது நல்ல பலனை இந்த காலகட்டங்களில் தரும். அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்க சித்தியே வரும். இந்த டைம்ல பண்ணீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் மாதிரி, சபரிமலைக்கு ஒரு மண்டலம் 48 நாள் மாலை போட்டு எதுக்கு போறாங்க, போயிட்டு நமக்கு நினைச்சதை வேட்டிட்டு வராங்க. அப்ப வருஷமெல்லாம் நல்லா இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க, அது நடக்குது. அதே போலதான் அந்த 48 நாள் நீங்க என்ன வேணுமோ அதை நினைச்சு அது எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க உழைப்பின் மூலமாகவும் இறை வழிபாடுகளும் செய்து வர வாழ்நாள் முழுக்க வளர்ச்சி வரும். கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. ஐயா, இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள். ஓகே, துளாராசிக்காரருக்கு ஸ்ரீரங்கம் போறது மிகப்பெரிய ஏற்றமான வழிபாடுகளை தரும். அதே போல ராமானுஜர், ஸ்ரீரங்கத்துல போய் ராமானுஜர் வழிபாடு மிகப்பெரிய நல்ல பலனை தரும். அந்த அங்க வரைக்கும் போக முடியாது, எனக்கு அங்க அவ்வளவு தூரம்லாம் ஆகாதுங்க, பக்கத்துலயே ஏதாவது கோயில் சொல்லுங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ரங்கநாதர் கோயில் நல்லது. ரங்கநாதர் கோயிலே எங்க ஊர்ல கிடையாதுன்னு சொல்றவங்க பல பேர் இருப்பாங்க. நின்றுட்டு இருக்க மாதிரி பெருமாளும் கும்பிடலாம், படுத்துட்டு இருக்க மாதிரி பெருமாளும் கும்பிடலாம், நல்ல பலன் தான் வரும். தினமும் காலையில் கனகதாரா சோஸ்திரம் கேட்க மிகப்பெரிய நல்ல பலன்கள் வெற்றிகள் வரும். வாஸ்து கிரக லட்சுமின்னு ஒரு படம் இருக்கு, அதாவது நடந்து வரும் லட்சுமி படம். அந்த படத்தை வாங்கி வைத்து பூஜை செய்ய நல்ல பலன்கள் அந்த 48 நாளுக்குள்ள மனோரீதியான நெருக்கடி இருக்கிறவருக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்து வரவே நல்ல பலன்கள் வெற்றிகள் வரும். யார வழிபாடு செய்யணும்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். வீட்டுல கோயிலுக்கு போற மாதிரி ரங்கநாதர் கோயில், ஸ்ரீரங்கம் செய்யலாம், ராமானுஜர் வழிபாடு செய்யலாம். அதாவது நம்ம குருவாக இருக்கக்கூடியவர், வைணவத்துல குருவாக இருக்கக்கூடியவர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றி.